Taste the Daily. திருக்குமணராஜா, ஒவ்வொரு எல்லா தரப்பு மக்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா திமுக மாநாடு விழா அப்படின்னு கொண்டாடிட்டே இருக்கிறாங்களே. இடிப்பார இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். யாரும் புதியதாக வர வேண்டியதில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசிற்கு மிக ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப காட்டங்களில் நாகர்கோவில் சுடலைமுத்து கிருஷ்ணன் என்று சொல்லப்படுகின்ற கலைவாணர் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் திமுக என்று எழுதிவிட்டு அதற்கு அருகிலே சொல்லுவார் திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று சொல்லுவார். நேரடியாக மக்களுக்கு சொல்வதற்காக அப்படி சொல்லுவார். இப்பொழுது அப்போ கலைவாணர் அளவுக்கு அறிவில் சிறந்தவர்கள் அல்ல, சாதாரணமான என்னை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு மக்களை திக்குமுக்கு ஆள வைக்கின்ற கழகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை நான் சொல்லவில்லை, சாதாரண மக்கள் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாறுதட்டிக்கு சொல்லிக் கொண்டது என்னவென்றால், தாய்மார்களுக்காக வருகின்ற ஆட்சி, பெண்களுக்காக வருகின்ற ஆட்சி, குழந்தைகளுக்காக வருகின்ற ஆட்சி, இந்த ஆட்சியை கழகத்தினுடைய ஆட்சியை பெண்கள் தான் வழிநடத்தப் போகிறார்கள் என்று மாறுதட்டி கொண்டவர்கள். யாரையும் சகோதரர் சகோதரி என்று அழைக்கப்படுகின்றவர் யாராக இருந்தாலும் வெள்ளுடை தரித்து விட்டால் உன்னத பணியான ஆசிரியப் பணியே அறப்பணி என்கின்ற ஆசிரியப் பணியையும் வெள்ளுடை தரித்த சகோதரிகளையும் தான் சகோதரிகளே என்று ஆங்கிலத்தில் சிஸ்டர் என்று அழைக்கிக் கொள்கின்ற அன்புசால் பணியை செய்கின்ற, அறம் சார்ந்த பணியை செய்கின்ற எங்களுடைய சகோதரிகளை ஐயா முருகன் அவர்கள் சொன்னதைப் போல தங்களை மகள்களாக நினைத்து கொண்டிருப்பவர்களை மகள்களை மானபங்கப்படுத்துகின்ற ஒரு விதமாக இரவில் நள்ளிரவில் இன்றைக்கு எந்த காவல்துறையும் கூட 6 மணிக்கு மேல் எந்த பெண்களையும் அழைத்து விசாரிக்க கூடாது, 6 மணிக்கு மேல் வரக்கூடாது என்று சட்டம் சொல்கிறது. நீங்கள் 1 மணி நள்ளிரவு 1 மணியில் ஒரு வேற ஒன்றும் இல்லைங்க, தன்னுடைய இயற்கை உபாதையாக சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு பெண் ஒரு இருட்டில் கொண்டு போய் விட்டால் எங்கே போவார்? அது எப்படி போனால் என்ன நடக்கும் என்பது இன்றைக்கு உதாரணங்கள் நாடு முழுவதும் எவ்வளவோ இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசு சாதாரண பெண் ஊழியர்களை சகோதரிகளை இரவிலே எந்த விதமான அறிவிப்பு இன்றி எதற்கெடுத்தாலும் நீதிமன்ற உத்தரவை சொல்லுவார்கள். இப்ப நீதிமன்ற உத்தரவு என்ன? இந்த பெண்களை எல்லாத்தையும் வெளியேற்றுங்கன்னு சொன்னாங்களா? ஆனா இவங்க தானே வெல்லும் பெண்கள் அப்படின்ற நடத்துறாங்க. இவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவு சொல்லுகின்ற கையொப்பம் யாரிடம் இருக்கிறது என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொன்னார்கள், தாய்மார்கள் தான், நாங்கள் தாய்மார்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்திருக்கிறோம், தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், தாய்மார்களுக்கு பால் விலையை குறைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். பால் விலையை ஒரு பக்கம் 2 ரூபாய் குறைத்து விட்டு 12 ரூபாய் இன்னொரு பாலில் ஏற்றி விட்டார்கள். அடிமடியில் கை வைப்பதே அவருடைய வேலை. சரி, எதையாவது நிறைவேற்றினார்களா? என்ன சொன்னார்கள்? தாலிக்கு தங்கம் என்று ஒரு அருமையான திட்டம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது அதை முற்றும் முழுவதுமாக நீக்கிவிட்டார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் செய்யாதது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க செஞ்சதுக்காகவே எங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம். என்ன செஞ்சீங்க? பஸ்ல அனுப்புறீங்க, அதே பஸ்ல ஏற்றி இரவுல கொண்டு போய் எங்கேயோ தள்ளி விடுறீங்க. எது உங்களை கரையேற்ற போகிறது? அரசு தாலி கொடுப்பதை விட நான் கல்வியை கொடுப்போம், அதற்கு பணத்தை கொடுப்போம், உதவி செய்வோம். கல்வியில முன்னேறினால் அவர்கள் தாலி வாங்கி கட்டிக் கொள்வார்கள். தாலி வாங்கி அளவுக்கு வாழ்க்கையை எனக்கு நினைவுபடுத்தியதற்காக காங்கிரஸ் ஐயா முருகன் அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் மாணவர்களுடைய கல்வி செலவு, கல்விக்கான கடன் முழுவதையும் நாங்கள் வந்தால் முழுவதுமாக தீர்த்து விடுவோம் என்று சொன்னார்கள். 1 பைசா இதுவரை கல்விக்காக கொடுத்திருக்கிறார்களா? கல்வி யூனிவர்சிட்டி 10 வைஸ் சான்சலர் இருக்கின்ற 10 பேராசிரியர் பல்கலைக்கழகங்களுக்கு இதுவரைக்கும் அரசு, தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்படுகின்ற ரூபாய் 10 கோடி ரூபாயை 30 பல்கலைக்கழகங்களுக்கு 300 கோடி ரூபாய் இதுவரைக்கும் கொடுக்கவே கிடையாது. மாணவர்களுக்கு நான் முதல்வன், தமிழ் புதல்வன் என்னைக்கு லேப்டாப் என்னைக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா
நாளை மறுநாள் நாளை முற்றத்தில் இருக்கிறது. தேர்தல் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறது. நாளை வர இருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தை எப்படியாவது இருப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்ன செயல்களை செய்ய வேண்டுமோ அனைத்து தகுதித்தங்களையும் செய்கிறார்கள். கேட்கின்ற கேள்விகள் யார் எதிர்க்கட்சிகளாக கேட்கிறார்கள்? மக்கள் கேட்கிறார்கள். 2 மாதத்துடைய இபி பில்ல மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்போம் அப்படி சொல்லி சொன்னீங்களா? இன்னைக்கு செஞ்சீங்களான்னு கேட்டா அது இப்போதைக்கு செய்ய முடியாது என்று சொன்னீங்க. தாலி 50 சவரன் எத்தனை நகையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ எந்த ஒரு கட்சியும் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா எல்லா வாக்குறுதியிலும் ஒரு அரசு நிறைவேற்ற முடியாது இல்ல? நிறைவேற்ற முடியாதுன்னா அப்ப ஏன் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? இப்ப மத்திய அரசை வலியுறுத்துவோம். 5 முறை ஆட்சியிலிருந்து 7வது முறை ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று மாறுதட்டி கொண்டிருக்கின்ற இந்த அரசு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க? இந்த சூட்சுமா சகோதரர்கள் சற்றும் யோசனை இல்லாமல் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். மானம், சூடு, சொரணை, வெக்கம் என்று இருந்தால் அவர்களுக்கு நீட்டை ஒழிப்பது எப்படி தெரியும் என்று துணை முதலமைச்சர் சொன்ன வார்த்தையை அவர் மீண்டும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அப்ப திருப்பி கேள்வி வருது இல்லையா? மானம், சூடு, சொரணை ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? தெரியவில்லையா? ஃபார்முலா எங்க வச்சிருந்தேன் சொன்னீங்களே, அதுக்கான சூத்திரம் தெரியும் சொன்னீங்களே. இப்ப ஒரு சங்கடம் தூக்கிட்டு ஊரெல்லாம் அலைஞ்சீங்களே, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? எதை கொண்டு வந்து செய்ய போறீங்க? மத்திய அரசு வலியுறுத்துற சாதாரண மக்களுக்கு இல்ல, மத்திய அரசு வலியுறுத்துறோம்னு சொல்ற இவங்க தான் டெல்லிக்கு நாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்க எதிர்த்து செய்ய முடியாது. உங்களுக்கு எதை வேணாலும் செய்யணும். அரசியலுக்காக மேடை கிடைத்து விட்டாலும் ஒளிபெருக்கி கிடைத்து விட்டாலும் எதையோ ஒன்று உழைத்து தள்ள வேண்டியது. ஆனால் மக்களிடம் வந்து சேர்ந்து சேருகின்ற பொழுது அதற்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டியது. மக்களை மக்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். வாருங்கள் தோழர்களே, உங்களுக்காக உடன்பிறப்பே வாழ்ந்து சொல்லுங்களே, நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். உடன்பிறப்பே நீங்க எங்கிடம் வாருங்கள், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மக்கள் போராட்டம் நடக்குது, ஒரு பக்கம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து திராவிட மாடல் 2.0 அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. குமரராஜன் சார், உங்க இறுதி கருத்து சுருக்கமா சொல்லிடுங்க. படித்தவன் பாவம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று எங்களுடைய புப்பாட்டன்கள் கவிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆளுகின்ற அரசு என்பது மக்களுக்கு அனுசரணையாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் இருக்க வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட நபர்களான அவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கோ அரசை பயன்படுத்தக்கூடாது என்பது அரசு இயல் என்று இலக்கணம் வகுத்திருக்கின்ற அறிவியல் வழக்கறிஞர்களும் அரசியல் வழக்கறிஞர்கள் சொல்லி செல்கின்ற இலக்கணம். அந்த இலக்கணத்திற்கு மாறாக எல்லா நேரத்திலும் எல்லோரும் ஏமாற மாட்டார்கள். சில பேரை சில நேரத்தில் ஏமாற்றலாம், பல பேரை பல நேரத்தில் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா நேரத்திலும் ஏமாற்ற முடியாது என்பது யதார்த்தம். அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 26 தேர்தலுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். உரிய முடிவை எடுப்பார்கள். அது ஆளுகின்ற அரசிற்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை என்பது இறுதி கருத்து, உண்மையான கருத்து, ஆணித்தரமான கருத்து.